பாருங்க, விண்வெளியில் சஞ்சரிக்கிற கோள்களும் நட்சத்திர கூட்டங்களும் வெறும் ஒளிப்புள்ளிகள் மட்டும் இல்லை. அவை பிரபஞ்ச பெருவெளியில் இடைவிடாமல் ஆற்றலை உமிழுற மின்காந்த மையங்களாக செயல்படுது. பூமியில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் இந்த அண்டவெளியோட ஒரு அங்கமாக இருக்கிறதால கோள்களோட சுற்றுப்பாதையில் நிகழற சிறு மாற்றங்களும் அவற்றிலிருந்து வெளிப்படுகிற கதிர்வீச்சு அதிர்வுகளும் நம்ம பூமியோட காந்தப்புலத்தோட உரசி மனிதனோட மூளை நரம்பியல் மண்டலத்தில் நுட்பமான தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த அறிவியல் பின்னணியில் கன்னிராசின்னு அடையாளப்படுத்தப்படுற குறிப்பிட்ட விண்வெளி பாகத்தில் நிகழற ஆற்றல் மாற்றங்கள் அந்த அதிர்வெண்ணில் பிறந்த மனிதர்களோட அறிவுத்திறன் மற்றும் செயல்பாடுகளில் எத்தகைய தர்க்க ரீதியாக மாற்றங்கள் உருவாகிறத நம்ம ஆழமாக ஆராயணும். கன்னிராசியோட ஆற்றல் அதிர்வுகளில் இருக்கிற நீங்கள் இயல்பிலேயே ஒரு நுட்பமான பகுப்பாய்வு திறனை பெற்றிருக்கீங்க. உங்கள் மூளையோட முன்முகப்பு பகுதி எந்த ஒரு தகவலையும் மிக விரைவாக சிதைச்சு அதோட உண்மை தன்மையை ஆராயிற திறன் கொண்டது. ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் நீங்கள் மேற்கொள்கிற ஆழ்ந்த சிந்தனை அது வெறும் தயக்கம் இல்லை, மாறாக பல கோணங்களில் தரவுகளை சேகரித்து அதில் ஏற்படக்கூடிய பிழைகளை கண்டுபிடிக்கிற ஒரு மேம்பட்ட மூளை செயல்பாடு. தலைமை பண்பு என்பது உங்களுக்கு ஒரு பதவியாக வராது, மிக துல்லியமான திட்டமிடல் மற்றும் நேர்த்தியான நிர்வாகத்திறன் மூலமாக இயல்பிலேயே அமையும். மற்றவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிற சூழலில் கூட நீங்கள் தர்க்க ரீதியான அணுகுமுறை மற்றும் புள்ளி விவரங்களோட அடிப்படையில் செயல்படுறதால உங்கள் முடிவுகள் பெரும்பாலும் தோல்வியடையாது. அதே போல் நீங்கள் வெளிப்படுத்துகிற ஆளுமை திறன் அது புறத்தோற்றத்தை சார்ந்தது மட்டும் இல்லை, மாறாக உங்கள் அறிவு சார்ந்த தெளிவு மற்றும் நேர்மையான அணுகுமுறையிலிருந்து வெளிப்படுகிற ஒரு காந்த அதிர்வு. உங்கள் ஆழ்மனம் பிரபஞ்சத்தோட பேராற்றலோட ஒரு பிணைப்பை வச்சிருக்கிறதால புற சூழ்நிலை தடைகளை காட்டிலும் உங்கள் உள்ளுணர்வுக்கும் இயற்கை நீதிகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இப்போதுள்ள வான்வெளி மாற்றங்களின்படி அன்றாட வாழ்வில் ஏற்படுகிற சிறிய அளவிலான சவால்களை வெறும் தடைகளாக பார்க்காம அவற்றை சீரமைப்பிற்கான வாய்ப்புகளாக கருதுறது அவசியம். ஒரு இயந்திரத்தோட நுட்பமான பாகங்களை சரி செய்வதைப் போல வாழ்வோட சிக்கல்களை பகுப்பாய்வு செஞ்சு தீர்ப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்களே. ஒவ்வொரு நாளும் புதிய கற்றல்களை உள்வாங்கிக் கொள்வது அது உங்கள் நரம்பியல் பாதைகளை மேலும் வலுப்படுத்துகிற ஒரு பயிற்சியாக இருக்குது. எதிர்மறையான அதிர்வுகளை கொண்ட சொற்களை தவிர்ப்பது அது வெறும் மனநலம் சார்ந்தது மட்டுமல்ல, அது மூளையில் சுரக்கிற ரசாயன மாற்றங்களை சமநிலைப்படுத்தி தெளிவான சிந்தனைக்கு வழிவகுக்கிற ஒரு நுட்பமாக இருக்குது. பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதல்கள் மற்றும் குரு ஆற்றல் எனப்படுறது ஒருவரோட அறிவாற்றலை சரியான திசையில் செலுத்துகிற ஒரு வினையூக்கியாக செயல்படுது. இத்தகைய நேர்மறை ஆற்றல் அதிர்வுகளை முறையாக பயன்படுத்தி கொள்வதன் மூலம் கன்னிராசியோட ஆற்றல் மன்றத்தில் இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்வோட இலக்குகளை மிக துல்லியமாக அடைய முடியும் என்பது அறிவியல் ரீதியான உண்மை. பிரபஞ்சத்தோட இயக்கவியல் என்பது துல்லியமான கணித சமன்பாடுகளால் பிணைக்கப்பட்ட ஒரு மாபெரும் கட்டமைப்பாக இருக்குது. விண்வெளியில் கோள்கள் தங்களோட நீள்வட்ட பாதையில் பயணிக்கும்போது அவை பூமிக்கு மிக அருகிலோ அல்லது தொலைவிலோ செல்லுற தருணங்களில் புவியீர்ப்பு விசையிலும் மின்காந்த அதிர்வலைகளிலும் குறிப்பிடத்தக்க மாறுதல்கள் ஏற்படுது. குறிப்பாக குரு என அழைக்கப்படுகிற மிகப்பெரிய வாயுக்கோளான கதிர்வீச்சு பாதையில் மார்ச் 17 நிகழ்கிற நேர்கதிர் மற்றும் கன்னிராசியோட ஆற்றல் மண்டலத்தோட தொடர்புடைய மனிதர்களோட மூளை நரம்பியல் செயல்பாடுகளில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துது. கிரகங்களோட வக்கிர நிவர்த்தி என்பது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் அல்ல, அது அண்டவெளியோட ஆற்றல் விநியோகத்தில் நிகழ்கிற ஒரு மறுசீரமைப்பு. இந்த மாற்றமானது மனிதர்களோட முடிவெடுக்கும் திறன் மற்றும் அறிவாற்றல் சார்ந்த முன்னெடுப்புகளில் ஒரு புதிய உந்துதலை உருவாக்குகிறது. காலகட்டத்தில் கன்னிராசியை சார்ந்த நீங்கள் உங்கள் சிந்தனை தெளிவோட மூலமாக சிக்கலான தரவுகளை எளிதாக பகுப்பாய்வு செஞ்சு துல்லியமான முடிவுகளை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நரம்பியல் ரீதியாக அதிகரிக்குது. வாழ்வியல் ரீதியாக பார்க்கும்போது தேவையற்ற அச்சங்களும் ரசாயன சமநிலையின்மையே இத்தகைய எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி ஆற்றல் ஒருமுகப்படுத்தப்படுறது ஒரு மனதோட செயல்திறனை மேம்படுத்துகிற ஒரு அறிவியல் முறை. நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொல்லும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை வச்சிருக்கு. எனவே எதிர்மறையான அதிர்வுகள் நிறைந்த சூழல்களிலிருந்து விலகி இருப்பது நரம்பு மண்டலம் தேவையற்ற அழுத்தங்களுக்கு உள்ளாகாமல் பார்த்துக்கும். ஒவ்வொரு விடியலையும் ஒரு புதிய சவாலாக கற்றலுக்கான வாய்ப்பாக அணுகிறது மூளையோட பிளாஸ்டிசிட்டி என்னும் தன்மையை மேம்படுத்தி புது சூழல்களுக்கு தகவமைச்சு கொள்கிற திறனை தருது. உண்மையிலேயே வெற்றிகரமான மனிதர்களோட வரலாறு என்பது அவர்கள் சரியான வழிகாட்டுதல்களையும் முறையான திட்டமிடல்களையும் பின்பற்றினதோட விளைவே. ஒருங்கிணைந்த ஆற்றல் மேலாண்மை மற்றும் முறையான வழிகாட்டுதல் இருக்கும்போது எந்த ஒரு கடினமான இலக்கையும் குறுகிய காலத்தில் அடைய முடியும். வரலாற்றில் பெரும் சாதனைகளை நிகழ்த்தினவர்கள் பெரும்பாலும் ஒரு நுட்பமான தர்க்க ரீதியான வரைபடத்தோட அடிப்படையிலேயே தங்கள் செயல்பாடுகளை அமைச்சுக்கிட்டாங்க. ஒருவர் பாதியில் விட்டு சென்ற பணிகளை மற்றொருவர் வெற்றிகரமாக முடிப்பதற்கு காரணம் அந்த பணியை பார்க்குற புதிய கோணமும் மேம்பட்ட பகுப்பாய்வு திறனுமே. மார்ச் 17 முதல் நிகழ்கிற கிரக பயிற்சியோட விளைவாக கன்னிராசியினருக்கு தடைபட்டு கொண்டிருந்த பல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மீண்டும் உயிர் பெற்று செயல்பாட்டுக்கு வரும் சூழல் உருவாகியிருக்கு. இது அறிவு சார்ந்த ஒரு எழுச்சியாக சிக்கலான முடிவுகளை தெளிவான தர்க்கத்தோடு அணுகிற திறனை தருவதாக அமையும். இந்த ஆற்றல் மாற்றத்தை உணர்ந்து காலத்தோட கணக்கீடுகளுக்கு ஏற்ப திட்டமிட்டு செயல்படுபவர்கள் தங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பாங்க என்பது பிரபஞ்ச விதிகளோட படி உறுதி செய்யப்படுது. அண்டவெளியோட மாபெரும் கோள்களிலிருந்து வெளிப்படுகிற மின்காந்த கதிர்வீச்சுகள் என்பது வெறும் ஜடப்பொருள்கள் சார்ந்த இயக்கம் மட்டும் அல்ல, அது பூமியில் இருக்கிற மனிதர்களோட உடலியங்கியல் மற்றும் ஹார்மோன் சுரப்பிகளோட நுட்பமான வேதியியல் தொடர்பை வச்சிருக்கு.
குறிப்பாக கன்னிராசியோட ஆற்றல் மண்டலத்தில் மார்ச் 17 முதல் நிகழற அந்த மாபெரும் கோளோட அதிர்வெண் சீரமைப்பு அந்த ராசினரோட மூளையில் இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களை தூண்டி செயலற்று இருந்த பல சிந்தனை திறன்களை மீண்டும் இயக்க நிலைக்கு கொண்டு வருது. இதை ஒரு மென்பொருள் தரவிறக்கம் செய்யப்படுறதை போல ஒரு செயல்பாடாக நாம் கருதலாம். இக்காலகட்டத்தில் பொருளாதார மேலாண்மை குறித்த புதிய யுக்திகள், அதிகாரமிக்க நபர்களோட தொடர்பு கொள்ளும் போது வெளிப்பட வேண்டிய ஆளுமைத்திறன் மற்றும் உயர்கல்வி சார்ந்த அறிவு தேடல் ஆகியவை உங்கள் ஆழ்மனையிலிருந்து விழிப்பு நிலைக்கு உயருது. இது ஒரு தற்செயலான நிகழ்வு இல்லை, மாறாக பிரபஞ்ச கதிர்வீச்சுகள் மனித மூளையோட சிந்தனை பயங்களில் ஏற்படுத்துகிற ஒரு ஆக்கப்பூர்வமான தாக்கம். கன்னிராசியோட ஆற்றல் கட்டமைப்பை வச்சிருக்கிற நீங்கள் இயல்பிலேயே மல்டி டாஸ்கிங் எனப்படுற ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்கிற நரம்பியல் திறனை பெற்றிருக்கீங்க. உங்கள் கவனிப்பு திறன் மிகவும் கூர்மையானது. ஒருவரை சந்தித்த சில நொடிகளிலேயே அவரோட புறத்தோற்றம், உடை மற்றும் உடல் மொழி ஆகியவற்றை ஸ்கேன் செஞ்சு அதன் மூலயமா தரவுகளை சேகரிக்கிற திறன் உங்களுக்கு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்தோ ஒரு நிகழ்வில் இருந்தோ மற்றவர்கள் கவனிக்க தவறிய நுட்பமான பாடங்களை உள்வாங்கிக் கொள்வதில் நீங்கள் வல்லவர்கள். இந்த அறிவு சார்ந்த திறனை மேலும் வலுப்படுத்த ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை கொண்ட ஒளி அலைகளையும் கட்சி அமைப்புகளையும் பயன்படுத்துறது அவசியம். அண்டத்தோட ஆடல் மற்றும் இயக்கத்தோட குறியீடாக கருதப்படுற அந்த பேராற்றல் வடிவத்தை மனக்கண்ணில் நிறுத்தி அதோட அதிர்வுகள் ஒன்றும் போது புது கோளோட கதிர்வீச்சுகள் உங்கள் படைப்பாற்றல் மையங்களை அதிக வீரியத்தோடு செயல்பட வைக்குது. உடல்நலத்தை பொறுத்தவரை இத்தகைய ஆற்றல் மாற்றங்கள் மன அழுத்தத்தை குறைச்சி செரடோனின் மற்றும் டோபமைன் போன்ற மகிழ்ச்சியை தூண்டுற ஹார்மோன்களோட சுரப்பியை சமநிலைப்படுத்துது. ஒரு செயலை சபதமாக எடுத்துக்கிட்டு அதை தொடர்ந்து 9 சுழற்சிகள் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறையோடு செய்யும்போது அது மூளையில் புதிய நரம்பியல் பாதைகளை உருவாக்கி பழக்க வழக்கங்களில் நிலையான மாற்றத்தை ஏற்படுத்துது. நம்மை சுற்றி இருக்கிறவங்களோட எதிர்மறை எண்ணங்கள் அல்லது புறச்சூழல்கள் உருவாக்குற அழுத்தங்கள் அது நம்ம உடலோட மின்காந்த புலத்தில் தற்காலிகமாக ஏற்படுகிற சலனங்களே. இவற்றை ஒரு தர்க்க ரீதியான அணுகுமுறை மூலமாக கையாண்டு நம்ம உள்நிலை ஆற்றலை வலுப்படுத்தி கொள்ளும்போது அந்த தொல்லைகள் அனைத்தும் காணல் நீராக மறைஞ்சிடும். எண்ணங்கள் என்பது வெறும் கற்பனை இல்லை, அவை மின்னணு துகள்களோட அதிர்வுகள். எனவே தூய்மையான மற்றும் தெளிவான எண்ணங்களை ஒரு புள்ளியில் குவிக்கும்போது அவை நிஜ வாழ்வியில் சாதகமான முடிவுகளை தருகிற ஒரு காந்த விசை போல செயல்படுது. உங்கள் வாழ்வோட ஒவ்வொரு அசைவும் இனி ஒரு தெளிவான அறிவியல் தர்க்கத்தோட அடிப்படையில் நன்மையை நோக்கி அமையும் என்பது திண்ணம். நம்ம சிந்தனை என்பது மூளையில் நிகழ்கிற மின்வேதியியல் மாற்றங்களோட தொகுப்பு என்பதை உணரும்போது நேர்மறையான மனிதர்களோட உரையாடல்களும் ஆரோக்கியமான எண்ண ஓட்டங்களும் ஒரு தற்காப்பு கவசமாக செயல்படுறதை நாம் அறியலாம். வாயால் உச்சரிக்கப்படுற சொற்களை விட ஆள் மனசில் அதிர்வெளிகளாக தங்குற எண்ணங்களுக்கு ஈர்ப்பு விசை அதிகம். இந்த எண்ணங்கள் ஒரு விதியைப் போல நம்ம நரம்பியல் மண்டலத்தில் பதிவாகி வருங்கால நிகழ்வுகளை தீர்மானிக்கிற ஒரு வரைபடமாக மாறுது. கன்னிராசியோட ஆற்றல் வளையத்தில் இருக்கிற நீங்கள் சந்திக்கிற சவால்கள் யாவும் நிலையானவை இல்லை, அவை உங்கள் முதிர்ச்சியை சோதிக்கிற தற்காலிக தடைகளே. உங்கள் மனநிலையை ஒழுங்குபடுத்துறதன் மூலமாக இக்காலகட்டத்தில் எழுகிற தடைகள் அது வெறும் அனுபவ பாடங்களாக மாற்றி அவற்றை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்ற முடியும். குறிப்பாக மின்காந்த மாற்றங்களால் ஏற்படக்கூடிய தேவையற்ற கோபம் மற்றும் பதற்றத்தை சுய கட்டுப்பாடு மூலயமா மேலாண்மை செய்து உங்கள் இரத்த அழுத்தத்தையும் நரம்பு மண்டலத்தையும் சீராக வச்சுக்க உதவும். பொருளாதார ரீதியான இயக்கத்தை பொறுத்தவரை நிதி வாரத்தில் தற்காலிகமான மந்தநிலை அல்லது தாமதங்கள் ஏற்பட்டாலும் அது ஒரு சீரான ஓட்டத்தை நோக்கி நகருது. தொழில் மற்றும் வியாபாரத்துறையில் இருக்கிற நீங்கள் புதிய முதலீடுகளில் அவசரப்படாமல் தரவுகளை கொண்டு பகுப்பாய்வு செய்வது அவசியம். கூட்டு தொழில் புரிவோர் ஒப்பந்தங்கள் மற்றும் பரிமாற்றங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது எதிர்கால சிக்கல்களை தவிர்க்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு ஒரு விநியோகிக்க செயல்பட்டு பணிச்சுமையை குறைக்க உதவும். மற்றவர்களோட தேவையற்ற ஆலோசனைகளை உங்கள் மூளையோட தர்க்க பகுதி கொண்டு வடிகட்டுறது தேவையற்ற குழப்பங்களிலிருந்து உங்களை விடுவிக்கும். குடும்ப சூழலில் நிலவிய கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு நரம்பியல் ரீதியான இணக்கம் கணவன் மனைவி இடையே ஏற்படும். பிள்ளைகளோட உறவில் அதிக அனுசரணையோடு இருப்பது அவர்களோட வளர்ச்சிக்கு தேவையான நேர்மறை சூழலை உருவாக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தேவையற்ற கவலைகள் என்பது ஹார்மோன் மாற்றங்களால் நிகழ்கிற தற்காலிகமான உணர்வு அலைகளே. அதை சரியான புரிதலோடு அணுகினா மன தெளிவு பிறக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்கள் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த பணிகளை தங்களோட படைப்பாற்றல் மற்றும் விடாமுயற்சியால் வெற்றிகரமாக முடிப்பாங்க. அரசு மற்றும் நிர்வாக ரீதியான பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் சூழல் உருவாகியிருக்கு. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு தேவையான நிதி ஆதாரங்கள் சரியான நேரத்தில் கிடைப்பதோட மேலிடத்தோட நன்மதிப்பை பெறும் வகையில் உங்கள் செயல்பாடுகள் அமையும். மாணவர்களை பொறுத்தவரை கவனச்சிதறல்களை குறைச்சி கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துறது அவசியம். எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் அதோட நன்மை தீமைகளை ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் மூலமாக ஆராய்ஞ்சு செயல்படுறது சிறந்த பலனை தரும். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் வெறும் கற்பனைகள் இல்லை, அவை உங்கள் தொடர் முயற்சியினாலும் சரியான மனநிலையினாலும் மிக விரைவாக நிஜங்களாக உருமாறும் ஆற்றல் கொண்டவை. அண்டவெளியோட இயற்பியல் விதிகளுக்கு உட்பட்டு கன்னிராசியோட வெவ்வேறு நட்சத்திர அதிர்வெண்களில் பயணிக்கிற மனிதர்களுக்கான இந்த மாதத்தோட ஆற்றல் பகிர்வு குறித்த இறுதி ஆய்வை நாம் பார்ப்போம். முதலாவதாக உத்திரம் நட்சத்திரத்தோட 2ஆம், 3ஆம் மற்றும் 4ஆம் பாதைகளில் பிறந்தவர்களுக்கு மின்காந்த அலைகளோட சீரமைப்பு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்கியிருக்கு. உங்கள் மூளையோட செயல்திறன் அதிகரிப்பதோட காரணமாக நீண்ட காலமாக திட்டமிடப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமான முடிவுகளை எட்டும். குறிப்பாக தொழில்முறை சார்ந்த திடலில் இருப்பவர்களுக்கு அவர்களோட தகுதிக்கு நரம்பியல் திறனுக்கும் ஏற்ற உயர்தர வேலைவாய்ப்புகள் அமையும். இது வெறும் தற்செயல் நிகழ்வு இல்லை, மாறாக தகுந்த உழைப்பு பிரபஞ்சத்தோட சாதகமான கதிர்வீச்சுகளுக்கும் இணையிற ஒரு புள்ளியாக இருக்குது.
குடும்ப அமைப்புகளும் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஆற்றல் திரட்சி அடைஞ்சிருக்கிறதால தடைப்பட்ட சுபகாரியங்கள் இன்னை தங்கு தடையின்றி முன்னேறும். அடுத்ததா அஸ்தம் நட்சத்திர அதிர்வுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆற்றல் விரயம் சற்று அதிகமாக இருக்கலாம். இதோட காரணமாக உடல் ரீதியான அலைச்சல்களும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் சில சவால்களும் ஏற்படலாம். குறிப்பாக வரும் தலைமுறையினரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் வெறும் உணர்ச்சி வசப்பட்ட கோபமாக அணுகாமல் ஒரு உளவியல் ரீதியான புரிதலோடு கையாளுறது நரம்பு மண்டலத்தோட அமைதியை காக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சவால்களை எதிர்கொள்ள தேவையான மன உறுதி எனும் ஆற்றை வளர்த்து கொள்வதன் மூலம் எத்தகைய கடினமான பணிகளையும் செம்மையாக முடிக்க முடியும். நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த பூர்வீகம் சார்ந்த சொத்து சிக்கல்கள் முறையான தர்க்க ரீதியான அணுகுமுறை மற்றும் சட்ட ரீதியான தெளிவு மூலமாக இந்த மாதத்தில் ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும். சித்திரை நட்சத்திரத்தோட முதல் மற்றும் 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உறவுகளில் ஒரு புது பரிணாமத்தை உருவாக்கும். கணவன் மனைவியிடையே நிலவர ஈர்ப்பு விசை அதிகரிப்பதன் மூலம் குடும்ப பிணைப்பு வலுவடையும். புதிய முதலீடுகள் அல்லது அசைய சொத்துக்கள் வாங்குறது குறித்த உங்கள் நீண்டகால திட்டங்கள் முறையான நிதி மேலாண்மை மூலமாக இக்காலகட்டத்தில் செயல் வடிவம் பெறும். அறிவாற்றலை மேம்படுத்தவும் மனதோட தெளிவை அதிகரிக்கவும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட வழிபாட்டு முறைகளையும் சமூக தொண்டினையும் ஒரு வாழ்வியல் பயிற்சியாக மேற்கொள்வது சிறந்தது. இது மூளையோட செயல்திறனை உயர்த்தி முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்தும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு மனிதனோட வாழ்க்கை என்பது அவனோட எண்ணங்களோட பிரதிபலிப்பே. குவாண்டம் இயற்பியல் ரீதியாக பார்த்தா நம்ம ஒவ்வொரு எண்ணமும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் தொகை வெளிப்படுத்துது. என்னால் முடியாதுன்னு எதிர்மறை எண்ணங்கள் மூளையோட செயல்திறனை முடக்கிற ரசாயனங்களை சுரக்க செய்யுது. மாறாக என்னால் முடியும்னு நேர்மறை தாக்கம் வாழ்வோட சவால்களை எதிர்கொள்ள தேவையான ஊக்கத்தை தருது. இருள் என்பது ஒளியின்மை என்பதைப் போல துன்பம் என்பது தெளிவான ஆற்றல் இல்லாத நிலையே. ஒளியோட மூலமான அந்த பேராற்றலை தினமும் நன்றியோட நினைவு கூர்ந்து நம்மை சுற்றியுள்ள உயிரியல் காந்த புலத்தை வலுப்படுத்தும். முறையாக திட்டமிடப்பட்ட உழைப்பும் தெளிவான மனநிலையும் இருக்கும்போது பிரபஞ்சத்தோட விதிகள் எப்போதும் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். உங்கள் அறிவை பயன்படுத்தி வாழ்வாழ சிக்கல்களை களைஞ்சு ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி முன்னேறுங்க. தர்க்க ரீதியான வாழ்வியல் முறைகளே நிலையான வெற்றியை தரும்.